शांति। अव्यक्त समिगை 4 மே 2026 இன்றைக்கான மகா வாக்கியம் दुनिया की किसी भी प्रकार की हलचल अचल अडोल स्थिति में विघ्न न डाले। பாபா சொல்லி கொடுக்குறாரு, உலகத்தினுடைய எந்த ஒரு விதமான ஒரு குழப்பமும், ஏன்னா சூழ்நிலைகளில் வாத்தாவரணில் எது வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம், ஆனால் எதுவுமே உங்களுடைய மனநிலையை அசைக்கக்கூடாது, ஒரு தடையாக வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ என்ன பண்ணணும் நாம்? இப்போ சூழ்நிலை வர வேண்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது, அது வரதான் செய்யும். ஸோ நாம் என்ன செய்யணும்? ऐसे विघ्न विनाशक अचल अडोल बन हर विघ्न को पार कर लो, जैसे ये विघ्न नहीं एक खेल है। ஆக நீங்கள் அது போன்று விக்ன விநாசக் தடைகளை அழிப்பவராகி, ஆடாது அசையாதவராகி ஒவ்வொரு தடையையும் கடந்து செல்லுங்கள். அப்போ நமக்கு எப்படி ஃபீல் ஆகணுமா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோங்கிறது பொறுத்துங்கிறார். இது ஒரு தடை இல்லை, இது ஜஸ்ட் ஒரு விளையாட்டு தான். என்ன நினைக்கணுமா? இது ஒரு தடை இல்லை, ஜஸ்ட் ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்டை நான் என்ன பண்ண போகிறேன்? பாபா கையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணி விளையாட போகிறேன். விளையாட்டுனா எல்லாருக்கும் பிடிக்குது இல்லையா? पहाड़ राय के समान अनुभव हो, क्योंकि नॉलेजफुल आत्माएं पहले से ही जानती है कि यह सब तो आना ही है, होना ही है. இதுதான் ஹிண்ட்டு. ஆக சிவபாபா நமக்கு A to Z ஞானம் கொடுத்துட்டாரு. உலகத்தில் என்ன நடக்கும் சொல்லி கொடுத்துட்டாரு. என் சரீரத்துக்கு என்ன வரலாம் சொல்லி கொடுத்தாச்சு. உற்றார் உறவினர்கள் எப்படி பிஹேவ் பண்ணலாம் சொல்லி கொடுத்தாச்சு. கர்ம கணக்கு சொல்லியாச்சு. என்னதான் நமக்கு சொல்லலை? ஆக இதெல்லாம் வரும்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா? நாடகத்தை பற்றி புரிய வச்சிருக்கிறேன் இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, ஞானம் நிறைந்த ஆத்மானா நம்ம கேட்கறது மட்டுமல்ல, அதை புரிஞ்சு தாரணா பண்ணுறோம். ஆக ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் இது தெரிஞ்சுக்கிறாங்களா? இதெல்லாம் ஏற்கனவே பாபா சொல்லிட்டாரே, வரதானே செய்யும். அப்போ இது எனக்குன்னு புதுசு இல்லையே, நத்திங் நியூ. எனக்கு தெரியாது, ஏதாவது ஒன்று வந்தால் தான் நான் பயந்துடணும், ஏன்னா நான் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டேன், எனக்கு தெரியுமே. ஆக பாபா நான் எவர் ரெடியாக இருக்கேன், நான் தயாராக இருக்கேன், இதில் நான் பெருசாக என்ன ஆக மாட்டேன், டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு பாபா வர சொல்கிறார். அப்போ நம்ம எப்படி இருப்போமா? ஆடாத அசையாத நிலையில் இருப்போம். ஏன் என்னன்னு கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும்னும் பொழுது நான் ப்ரிப்பேர்டாக தானே இருப்பேன் மனதளவில். அதனால் இன்றைக்கி நமக்கு சொல்கிறது, இது எனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம் என்ற ஞானத்தை புரிந்து கொண்ட ஆத்மாவாக நான் இருக்க போகிறேன். ஸோ இதை இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். புத்தியில் இதை நம்ம வச்சுக்கலாம். நத்திங் நியூ. நல்லது. ஓம் சாந்தி.